இல்லை அதை பத்திரிகை நண்பர்கிட்ட பல முறை நான் சொல்லிட்டேன். இது மாதிரி பொதுவான இப்போ உங்களுக்கு தெரியும், சேலத்தில் பேக் வெட்டிங், அதாவது போலியான திருமணம் என்கிற போர்வையில் மாலை இருக்கும், தாலி இருக்கும், மணமேடை இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்புறம் அதே ஹோட்டலில் முதல்வர் அறையும் இருக்கும். இது கேடுகட்ட பொழப்பு இல்லை. இது எப்படி தமிழ்நாடு அரசுகளை அனுமதிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இதை எதிர்த்து இன்றைக்கு போராடி தமிழ்நாடு அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். அதேமாதிரி ஏற்கனவே தமிழ்நாட்டு பெண்கள் அழகா, கேரளா பெண்கள் அழகா, இதே விஜய் தொலைக்காட்சி நடத்த முன் வந்த போது அதை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு கலாச்சார அந்த ஆட்டத்தை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். இப்பயும் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வச்சு, தமிழக அரசு மீது நம்பிக்கை வைத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன். இதில் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வலியுறுத்தி அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய தொடப்பத்தோட செருப்பத்தோட எங்கள் செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிர் அணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள். அது ஒரு ஊடகம், அது எத்தனையோ தமிழ் சமூகத்திற்கான நீயா நானா போன்ற நல்ல விஷயங்களை ஆரோக்கியமாக அங்கு விவாதித்திருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இது நாள் வரையிலும் பொறுத்தோம். இனியும் பொறுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இளைய தலைமுறையை, மாணவர்களை, பள்ளி குழந்தைகளை சீரழிக்கின்ற மோசமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதை அனுமதிக்க முடியாது என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம்.